வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மலிதா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலிதா பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, தண்ணி ஊற்றி இதை பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மலிதாவை நம்ம கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். பூரி மாவு மாதிரி பிசைஞ்ச பிறகு இதை சின்ன சின்ன பூரிகளாக திரட்டி எடுத்துக்கலாம். பூரிகளை திரட்டியாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த மாதிரி பபுள்ஸ் கொதித்த பிறகு நம்ம திரட்டி வச்சுருக்க பூரிகளை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு பூரி நல்லா மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் எடுத்துடலாம். நம்ம பூரி மாவுலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் இது நல்லா ஒட்டாமலே வரும். எடுக்கும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் சென்டராக கரண்டியை வச்சு எடுத்தோன்னா நல்லா ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். அதனால் கரண்டியை சென்டராக பூரிக்கு சென்டரில் வச்சு எடுத்தோன்னா கரெக்டாக எடுக்க வரும். பூரிகளை நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக திரட்டிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு பூரிகள் எல்லாமே நல்லா வெந்து வரும். இதே மாதிரி எல்லா பூரிகளையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மலிதாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 கரண்டி சிகப்பரிசி புட்டு மாவு எடுத்திருக்கேன். இதை வேக வச்ச புட்டு மாவு. இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சிகப்பரிசி புட்டு வைக்கிறது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெறுமனே தேங்காய் துருவல், ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அந்த ஸ்டஃபிங்கை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த பூரிக்கு உள்ள இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம இதை உருட்டி வச்சிடலாம். ஸ்டஃபிங்கை இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தூவி விட்டுட்டு இது மாதிரி உருட்டிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த மலிதாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூரண கொழுக்கட்டையோட டேஸ்ட்டை ரெசம்பிள் பண்ணோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.